ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, லென்டில் டோஃபு வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறேன். லென்டில் டோஃபு ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த டோஃபுவை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இதுக்கு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்திருக்கேன். அதில் பாதி வந்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். மீதி பாதி வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் 2-3 பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 8 முந்திரி பருப்பு உடச்சது எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கசகசா, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா தேங்காய், கசகசா, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்ட அப்புறம் நம்ம தக்காளி போட்டு அரைச்சா வந்து தேங்காய் வந்து நல்லா அரைப்பட்டிருக்கும். கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம செய்கிறத பார்க்கலாம். இதுக்கு மசாலா வந்து 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், 4 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பாதி வெங்காயம் எடுத்தேன் இல்லையா, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம டோஃபு பொரித்து எடுத்த அதே எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது சூடாகட்டும். பாருங்கள், இதில் வந்து லவங்கம், பட்டை, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து நான் எண்ணெயில் போட்டு லவங்கம் பட்டை பொரிச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மசாலாவில் கூட கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா வாசனை வேணும்னா நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதில் கூட 4 லவங்கம், 2 பட்டை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு வெங்காயம். இப்போ மசாலா வந்து தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து டோஃபு பொரிச்சதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். நம்ம போது கொஞ்சம் எண்ணெய் நிறையவாயிடும். அதனால் வந்து கிரேவிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி வச்ச தக்காளி, தேங்காய் விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டோஃபு கிரேவி வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு, இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலா வாசனை போகட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா நம்ம கெட்டியாக போட்டிருக்கிறதால அடி பிடிச்சிக்கும். அதனால் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இதுக்கு நான் பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம டோஃபுவில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் போடாமல் தான் செய்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, அதில் ஒட்டியிருக்கிற மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம கலந்து விட்டு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைங்க.
பாருங்கள் அவ்வளோதான். உங்களுக்கு நான் மசாலாவில் கொஞ்சமாக தேங்காய் போட்டதால் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா தனியாக தேங்காய் அரைச்சி கடைசியாக கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ நான் இது வரைக்கும் உப்பு போடலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இன்னுமே அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சமாக குறைஞ்சிட்டு பாருங்கள் இன்னுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சி. இப்போவும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி புதினா இருந்தால் கூட கொஞ்சமாக கட் பண்ணி கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் தேவைக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கொதி வரும்போது நம்ம டோஃபு போட்டுக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் கொதிக்குது. இப்போ இந்த டோஃபுவை போட்டு ஒரு கொதி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் டோஃபு வைக்காதீங்க, உடஞ்சி போயிடும். பாருங்கள் நான் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுவேன். இதில் டொமேட்டோ கெச்சப் தான் நான் போட்டிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இந்த கிரேவியோடு சேர்ந்தால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, உடஞ்சி போயிடும். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடுங்க. இது சைவ குருமா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இதில். நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்